வணக்கம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு குலதெய்வம் உண்டு. அந்த குலதெய்வத்தின் அருள் இல்லாமல் எந்த ஒரு நல்ல காரியமும் முழுமையடையாது என்பார்கள். இன்று எங்கள் குடும்பத்தின் குலதெய்வமான திரௌபதி அம்மன் ஆலயத்திற்கு உங்களையும் அழைத்து செல்கிறோம். 4 தினங்களுக்கு முன்பு இங்கு வந்து சிறப்பு பூஜை செய்து அம்மனின் அருளை பெற்றோம். அந்த புனித தரிசனத்தையும் ஆலயத்தின் அழகையும் இந்த வீடியோவில் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம். இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காரைக்காலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் வாழுமங்கலம் அப்படின்ற ஊரில் இருக்குது. இந்த அம்மன் தான் நாகக்கண்ணி அம்மன். வெயில் தாங்கலை, சூடு ரொம்ப ஜாஸ்தி. அப்பாவும் நடக்க முடியாமல் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இவர் பேர் ராவுத்தர்னு சொல்லுவாங்க. இவருக்கு சுருட்டு, அவல், அடை இதெல்லாம் வச்சு படைப்பாங்க. இந்த அம்மனின் பெயர் கமலக்கண்ணி. கமலக்கண்ணி அம்மனுக்கு நான்வெஜ் வச்சு படைப்பாங்க. பட் நாங்கள் எல்லாத்துக்குமே சைவம் தான் வச்சுருக்குறோம். இந்த அம்மன் தான் திரௌபதி அம்மன். இவங்களுக்கு தான் இப்போ அபிஷேகம் நடந்துட்டுருக்கு. அம்மனுக்கு அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் செஞ்சாச்சு. அடுத்தது படையல் ஆரம்பிக்கிறோம். எல்லாருமே இலையில் கொஞ்சம் கொஞ்சம் வைக்கிறோம். மாவிளக்கு மாவு, பானகம், சுண்டல், வடை, சக்கரை பொங்கல், புளி சாதம், தயிர் சாதம் எல்லாம் வச்சுருக்கோம். அம்மனுக்கும் அலங்காரம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. கமலக்கண்ணி அம்மனுக்கு பார்த்திங்கன்னா நார்மலாக கருப்பு கலரில் தான் புடவை எடுத்து கொடுப்போம். இந்த வாட்டி பச்சை கலரில் கொடுத்துருக்கோம். அப்புறம் எல்லாம் முடிஞ்சதும் பார்த்திங்கன்னா மாடும் பசுமாடும் கரெக்டாக நின்றுடுச்சு வாசலில். எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. லாஸ்ட்டாக படையல் முடிஞ்சதும் பசுமாடும் நின்றுது. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வச்சுட்டு தான் நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம். இந்த திரௌபதி அம்மனின் அருள் உங்கள் குடும்பத்திலும் இன்றும் நிலைத்திருக்க இறைவனை பிரார்த்திக்கின்றேன். மேலும் இது போன்ற ஆன்மீக பயண வீடியோக்களை தொடர்ந்து காண எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஓம் நம சிவாய.